Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. வாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை 1000 மடங்கு அவர் அதிகமாக்குவார். எப்படி அதிகமாக்குவாராம்? உன்னுடைய ஆவியிலே என்று சொன்னால் கர்த்தர் அறிகிற அறிவிலே, வெளிப்பாட்டிலே, ஞானத்திலே உன்னை 1000 மடங்கு கர்த்தர் உன்னை அதிகமாக்குவார். ஏனென்றால் அதிகமாக்குகிறது என்பது கர்த்தருடைய எல்லா காரியங்களிலும் இருக்கிறது. சிருஷ்டிப்பை பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னாரு, எல்லா பறவைகளை பார்த்தும், மிருகங்களை பார்த்தும், மீன்களை பார்த்தும், எல்லாவற்றையும் பார்த்தும் கர்த்தர் சொல்றாரு, பெருகு, பலுகி, பெருகு. பெருக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. நாம் திருப்போம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு. ஒரு நிமிஷம் அதை பார்ப்போம். சில காரியங்களை பார்த்தால்தான் நமக்கு அது வரும். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். ஜனிப்பிக்க கடவுது, அதாவது எல்லா சிருஷ்டிப்புகளும் பெருக வேண்டும், அதாவது வளர வேண்டும், பெருக வேண்டும், திரளாக வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். 28ஆம் வசனம். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, எல்லாரும் சொல்லுங்க, பலுகி பெருகி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பலுகிறதுல பெருகிறதுல? பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை, எல்லாம் நல்லா சொல்லுங்க, ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆதாமியை ஏவாளை உண்டு பண்ண போது முதல் வேலை என்ன பண்ணாராம்? அவளை ஆசீர்வதித்தார். எனக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கண்ணார காண்கிறது போல இருக்குது எனக்கு. இப்போ ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்களை கூப்பிட்டுங்க வான்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறார்? நீ பலுகி பெருகி திரளான ஜனமாகி எல்லா விதத்திலும் பலுகி பெருகி ஒரு குறைவு இல்லாமல் பலுகி நீ பெருக வேண்டும் என்று உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். அதே தேவன் தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, மனுஷன் பாவம் செய்த பிறகு, எல்லாரும் தேவனை விட்டு தூரமான பிறகு, தேவன் அறியாதவர்களான போது மறுபடியும் தேவன் ஸ்டார்ட் பண்ணார். ஆதாமை கொண்டு உலகத்தை ஆரம்பித்த தேவன், மனு வர்க்கத்தை ஆசீர்வதித்து உலகத்தை அப்படி ஆரம்பித்த தேவன், ஆதாம் எல்லாத்தையும் கெடுத்து போட்ட பிறகு, பாவத்தை உள்ள கொண்டு வந்து மனு வர்க்கத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்ட பிறகு மறுபடியும் ஆரம்பிக்கிறார். ஃப்ரம் ஸ்கொயர் ஒன் இஸ் ஸ்டார்டிங். திரும்ப ஆரம்பிக்கிறார். இப்ப யாரால் ஆரம்பிக்கிறார்? ஆதாம் அல்ல, இப்பொழுது ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனால. எங்க இருந்தோ பார்த்து அவனை தேர்ந்தெடுக்கிறார், அவனை கொண்டு வர்றார். அவனை சொல்றார், சும்மா கிடக்கிறவன, அவன் ஒன்றும் கேட்கல, இவரை தேடி வரல, அவன் ஒன்றும், ஆண்டவரே உண்மை எப்படி கண்டுகொள்ளுகிறது, எனக்கு ஆசீர்வாதம் தேவை, எனக்கு அது தேவை, இது தேவை, அவன் நாடி வரல. ஆண்டவரே என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கு, எனக்கு ஆடு மாடுகளை தாரும், எனக்கு அதை தாரும், இதை தாருன்னு அவன் ஒரு நாளும் கேட்கல. அவன் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு, சில வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், சூரியனையும் சந்திரனையும் வழிபட்டு கொண்டிருந்தான் அவன். கடவுள்னால யாருன்னு தெரியாது அவனுக்கு, எங்கேயோ ஒரு மூலையில கடந்தவன். அவனை போய் அவனை வலிய கூப்பிட்டு வர்றாரு இவர், இங்க வா, உன் ஜாதி ஜனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வான்னு சொல்லி. ஒன்னும் கேட்காதவனுக்கு அவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த அதிகாரத்திலே, ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தில் அது நடக்குது. 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மிகவும் ஐஸ்வர்யவானா இருந்தான்னா, ஏராளமான ஆடு மாடுகள், வேலைக்காரர், வெள்ளியும் பொண்ணும் அவனுக்கு இருந்தது என்று பெரிய ஐஸ்வர்யன். அந்த காலத்தில் டாடா பிர்லா மாதிரி இருந்திருக்கிறான், பில்கேட்ஸ் மாதிரி இருந்திருக்கிறான். கர்த்தர் அவனை சும்மா, அவன் கடந்த எங்கேயோ கடந்தவனை கொண்டு வந்து, வா உன்னை ஏன் அவனை ஆசீர்வதிக்கிறார்? சும்மா கடந்தவனை ஏன் கூப்பிட்டு வந்து வலிய கொண்டு வந்து வம்புக்கு அவனை கொண்டு வந்து அவனை பெரிய ஆளாக்கி அவனை ஜாதி ஜனத்துக்கு முன்னால் அவனை உயர்த்தி அவனை பார்த்து ஆன்னு எல்லாம் வாயை புழக்கிற அளவுக்கு அவனை ஏன் வைத்தார் என்று சொன்ன. நான் சொல்றேன் கவனிங்க, இதெல்லாம் வேதத்தை நல்லா அறிந்து படிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவருக்கு இப்போ ஒரு ஆள் தேவை. எதை காட்டுறதுக்கு ஆள் தேவை? தான் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட நல்ல தேவன், எப்படி ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். நான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன? ஜனங்கள் காணாம போயிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க, தூரமா போயிட்டாங்க. கர்த்தரை அறிகிற அறிவு ஜனங்கள் மத்தியில இல்ல. ஆகவே இப்பேற்பட்ட உலகத்திலே, இருள் நிறைந்த உலகத்திலே, என்ன அறியாத மக்கள் வாழ்கிற உலகத்திலே கர்த்தர் இருக்கிறாரான்னு கேள்வி 1000 கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே, கடவுள் எங்க, என் பிரச்சனையை பார்க்கலையா, எனக்கு ஒன்றும் செய்யலையா,
என்ன செய்வார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே ஒரு மனுஷனை சாம்பிளா வைக்க விரும்புகிறார் ஆண்டவர். என்ன சாம்பிளா? இவனை பார், இவனை பார்த்தா உனக்கு விளங்கும் கர்த்தர் யாருன்னு. நான் இவனோடு இருக்கிறேன், நான் இவனை செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன், இவனை ஐஸ்வர்யவான் ஆக்கி இருக்கிறேன், இவனை எதிர்த்து நின்றவன்லாம் நாசமா போகிறான், இவனை எதிர்த்து வருகிறவனெல்லாம் நிக்க முடியாது, இவனுக்கு ஜெயத்தை தருகிறேன், வெற்றியை தருகிறேன், ஜாதி ஜனத்தின் மத்தியில இவனை உயர்த்தி வைக்கிறேன், இவனை பார்த்து என்ன யாருன்னு தெரிந்து கொள். அவன் அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. நான் சொல்றேன் அருமையானவர்களே, நீங்களும் நானும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்மளை பார்த்து தான் இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் யாருன்னு. இருக்கீங்களா? ஆகவேதான் 1000 மடங்கு அதிகரிப்போம் என்று விசுவாசிக்க வேண்டும். எல்லா விதத்திலையும் நான் 1000 மடங்கு அதிகரிப்பேன் என்பதை ஏன் விசுவாசிக்கணும்னு சொன்னா, சுவிசேஷ ஊழியமே அதுலதான் அடங்கி இருக்குது. இந்த உலகம், இருளடைந்து கிடக்கிற உலகம், கர்த்தர் அறியாத உலகம், கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரியாத உலகம், 1000 கேள்வி கர்த்தரை பற்றி கேட்டுக்கொண்ட உலகத்துக்கு நம்ம போய் ஒரு பெரிய பிரசங்கம் பண்றது இருக்கட்டும், அது பிறகு நம்மளை பார்த்த உடனே அவனுக்கு தெரியணும் கடவுள் ஒருத்தர் இருக்காரியா, இந்த ஆள் பாரு எப்படி இருந்தாலும் எங்க மூலையில கிடந்த ஆளு, அந்த ஆளை கொண்டாந்து கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரு, கூடயே இருக்கிறாரு, இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, இவனுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுகிறாரு, இவனை நல்லா நடத்துறாரு, இவனை எப்படி நேசிக்கிறாரு, இவனுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறாரு, இவனை எப்படி ஆக்கி இருக்கிறாருன்னு பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இன்றைக்கு நடக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஜனங்க ஆச்சரியப்படுவாங்கன்னு.